நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களுக்கும் நம்ம நாட்டு கடவுள்களே வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அதாவது சூது, வாது, வஞ்சகம், பொய், புரட்டு, திருட்டு, விபச்சாரம், குடி, கூத்தி, கொலை, ஜீவஹிம்சை, இந்த மாதிரி எந்த கெட்ட தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சில கடவுளுங்கிட்ட இதெல்லாம் மொத்தமாகவும், சில கடவுளுங்கிட்ட இதெல்லாம் தனித்தனியாகவும் சில்லறையாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறோம். நமக்கு இவ்வளவு கடவுள்கள் எதுக்கு? அது எப்படி வந்தது? பல்லாயிரக்கணக்கான கடவுள்கள் தவிர இன்னும் என்னவெல்லாம் கடவுளாக இருக்குது பாருங்க. மாட்டு சாணி முதல் மாடு, குதிரை, எருமை, குரங்கு, பெருச்சாளி, கழுகு, காக்கா, பாம்பு, மரம், செடி, கல், மண், உலோகம், காகிதம், இன்னும் பல ஆபாச உருவங்கள்லாம் கடவுள்களாக வணங்கப்படுது. காசியில் ஒரு கோயிலில் 2 உயிருள்ள நாய் படுத்துன்னு இருந்தது. அதுங்களுக்கு பூஜை போட்டு வணங்குறத நான் நேரில் பார்த்தேன். அப்படி செஞ்சதுக்கு அந்த பண்டிதர்களால் தத்துவார்த்தம் வேற சொல்லப்பட்டது. இதோடு நிற்குதா? இந்த கடவுள்களுக்கு பொண்டாட்டி, புள்ள, ஒப்பாட்டி, தாசி, விபச்சாரித்தனம், ஆகாரம், உறக்கம், புணர்ச்சி, இதெல்லாம் வேற கற்பிக்கப்படுது. இன்னும் இந்த கடவுள்களுக்கு கல்யாணம், சாவெல்லாம் கற்பிக்கப்படுது. கற்பிக்கப்படுறதோட தொலைஞ்சு போனாலும் பரவாயில்லை, செய்கையில் செய்து காட்டி, அதாவது கடவுள் விபச்சாரித்தனம் செய்கிறதாகவும், தாசி வீட்டுக்கு போகிறதாகவும், மற்ற வீட்டு பெண்களை அடிச்சுக்கிட்டு போகிறதாகவும் உற்சவங்களை செஞ்சு காட்டி அதுங்களுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களும் மனிதனுடைய விலை உயர்ந்த நேரமும் ஊக்கமும் உணர்ச்சியும் பாழாக்கப்படும். இந்த காரியம்லாம் இந்த 20வது நூற்றாண்டில் செய்யக்கூடியதா அப்படின்னு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி கடவுள்களை கற்பிச்சுக்கிட்டு அதுங்கெல்லாம் மேலே சொன்ன மாதிரி காரியம் செஞ்சதா புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த காரியங்களை நாமும் இந்த காலத்தில் கடவுள்கள் பேரால் செஞ்சுக்கிட்டு திரியறதை பற்றி மனுஷனுக்கு வெக்கம் வர வேணாமா அப்படின்னு கேட்குறேன். இதை சொன்னால் எங்களை நாஸ்திக அப்படின்னு சொல்கிறது யோக்கியமும் நாணயம் உள்ள பேச்சா அப்படின்னு கேட்குறேன். கடவுள் இருந்தா இப்படித்தான் இருக்கணுமா? இப்படி இருக்கிறத கடவுள்னு அறிவு இருக்கிறவன் யாராவது ஒத்துப்பானா? இன்னைக்கு இந்த மாதிரி கடவுளுக்காக நாம் செய்கிற பூஜையும், படையலும், கல்யாணம் ஆகிய உற்சவங்களும் கடவுளுக்கு எதுக்கு? எந்த கடவுள் கேட்டுச்சு? இல்லை இப்படி செய்யறத எந்த கடவுளாவது ஏற்றுக்குதா? கடவுள்களை பொம்மைங்க மாதிரி வச்சு வருஷம் இன்னும் சில கடவுள்களுக்கு வருஷத்தில் 4-5 தரம் கல்யாணம் செய்கிறோமே, அது எதுக்கு? சாமிக்கு உண்மையிலேயே பொண்டாட்டி தேவைப்பட்டா போன வருஷம் செஞ்ச கல்யாணம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாமா? விவாகரத்து ஆயிடுச்சா? தள்ளி வைக்கப்பட்டுச்சா? இல்லைன்னா ஓடி போயிடுச்சா? இல்லைன்னா செத்துச்சா? நாமாவது யோசிக்க வேணாமா? எதுக்காக வருஷம் கல்யாணம்? அந்த கல்யாணத்துக்கு கொட்டு முழுக்க ஆடம்பரம், பண செலவு ஏன்? சாமி கல்யாண சமாராத சாப்பாட்டை எந்த ஜாதியார் சாப்பிட்றாங்க தெரியுமா? கண்டபடி பதார்த்தங்களை பாழாக்குறது எதுக்கு? இந்தபடி வருஷத்துக்கு எத்தனை உற்சவம், எங்கெங்க உற்சவம்? இதுங்களால மக்கள் இதுவரை அடைந்த பலன் என்ன? நம் மக்கள் படிப்பு விஷயத்தில்
195 பேர் தற்கூரி. நம்ம நாடோ உலகத்திலேயே ரொம்ப ஏழையான நாடு அப்படிங்கிறோம். ஒரு மனிதனுக்கு தினம் சராசரி 2 ரூபா கூட வரும்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட நாம இந்த கடவுளுங்களுக்குன்னு எவ்வளவு செல்வங்களை பாழாக்குறோம் அப்படின்னு யோசிக்கிறோமா? ஒரு கடவுளுக்கு தினம் எத்தனை தடவை பூஜை படையல், ஒவ்வொரு பூஜை படையலுக்கு எத்தனை படி அரிசி பருப்பு சாமானு, இதெல்லாம் யார் வயிற்றில் அறுத்து வைக்கப்படுது? மக்களுக்கு கல்வி இல்லை, தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் செல்வம் பாழாக்கப்படுதுன்னா யோகியம் எப்படி சகிச்சுக்குமா? தயவு செய்து நீங்களே யோசித்து பாருங்க. வைகுண்ட ஏகாதசிக்கும் ஆருத்ரா தரிசனத்துக்கும் தைப்பூசத்துக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் திருப்பதி கொடைக்கும் திருச்செந்தூர் ராமேஸ்வர ஸ்நானத்துக்குன்னு வருஷம் எத்தனை கோடி ரூபாய் பாழாகுது? மக்கள் போக்குவரத்து செலவு, மெனக்கெடு செலவு, உடல் கேடு, ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த கடவுள்களால மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்கிறேன். இந்த செலவுகளை எல்லாம் தடுத்து அந்த செல்வங்களை வேற வழிக்கு பயன்படுத்த முயற்சி செஞ்சா வரியே இல்லாத அரசாங்கத்தை நடத்தக்கூடிய பணம் மீதியாகும்ன்ற. நம்ம நாட்டில் கடவுள்களுக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் கைப்பற்றி தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தினா வேலையில்லா திண்டாட்டமும் தற்குறி தன்மையும் அந்நிய நாட்டார் வியாபாரத்தின் பேரால நம்மளை சுரண்டுறதும் இந்த நாட்டில் அரை நிமிஷம் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். ஏதோ ஒரு கூட்டம் சோம்பேறியா இருந்து வயிறு வளர்த்துக்கிறதுக்காக மற்ற மக்கள் தாங்கள் பாடுபட்டு தேடிய செல்வத்தை எல்லாம் பாழாக்கி இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்துக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். இன்னும் இந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பக்தியை காரணம் காட்டிக்கிட்டு எவ்வளவு முட்டாள்தனமாக நடந்துக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. காவடி எடுத்துக்கிட்டு கூத்தாடுறதும், துணி கட்டிக்கிட்டு வீதியில் கடந்து புரள்றதும், மொட்டை அடிச்சுக்கிறதும், பட்டையாக மண்ணையும் சாம்பலையும் பூசிக்கிறதும், உடம்புல கம்பிகளையும் கத்திகளையும் குத்திக்கிறதும், அழுக்கு தண்ணியில் குளிக்கிறதுமான காரியங்கள்லாம் எதுக்குன்னு சிந்திக்கிறோமா? இன்னும் மக்கள் சாப்பிடக்கூடிய பால், தயிர், நெய், தேன், பழம் இதையெல்லாம் கல்லு தலையில் குடமாக கொட்டி சாக்கடிக்கு போகும்படி செஞ்சு வேடிக்கை பார்க்கறது எதுக்கு? இந்த சாமிங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பெறும்படியான நகைங்க எதுக்கு? பட்டு பீதாம்பரம் எதுக்கு? கோடி 10 கோடி அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய மதில், 7 மதில் இருக்கிற பெரிய பெரிய கட்டடம், கோபுரம்லாம் எதுக்கு? தங்கம், வெள்ளி, வாகனம் எதுக்கு? இதெல்லாம் நாட்டு பொது சொத்து இல்லையா? இதையெல்லாம் கல்லுங்களுக்கு அழுதுட்டு சோம்பேறி சூழ்ச்சிக்கார பாப்பான் வைத்த ரொப்பி அவன் மக்களை ICS, IAS, IPS, ஹைகோர்ட்டு ஜட்ஜி, திவானா ஆக்கிட்டு இதுதான் கடவுள் தொண்டுன்னா இந்த கடவுள்கள் இருக்கணுமா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட கடவுள்களையும் கடவுள் தொண்டுகளையும் முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்வார்களா? கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? இல்லைனா இந்து மதத்திலே இருக்கிற பகுத்தறிவுவாதிகளாவது ஒத்துப்பாங்களா? கேட்குறேன். இனிமே எப்போதான் நமக்கு புத்தி வர்றது? இதை சொன்னா பாப்பான் நம்மளை நாஸ்திகன் அப்படிங்கிறான். அவன் பேச்சையும் அவன் எச்சில தின்னு வயிறு வளர்க்குற கூலிங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டு
இந்த முட்டாள் ஜனங்க மதம் போச்சு, கடவுள் போச்சு அப்படின்னு கூப்பாடு போடுறான். அப்படின்னா இந்த கடவுள்களை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமா கூத்தாடுறது தான் ஆஸ்திகம். இல்லாவிட்டால் நாஸ்திகமா? அப்படின்னா அப்படிப்பட்ட நாஸ்திகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இந்த பூச்சாண்டிக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட தேவையில்லை. ஏதோ எங்களுக்கு தோன்றியதை நாங்கள் சரின்னு நம்புறத, அதாவது நம் நாட்டுக்கு நம் மதமும் கடவுள்களும் கொடிய வியாதியாக இருக்குது அப்படின்னும், இதெல்லாம் ஒழிஞ்சாதான் இந்த நாடும் இந்த மனித சமூகமும் அறிவும் முன்னேற்றமும் பெறும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட விண்ணப்பிச்சு சொல்கிறோம்.